அப்படின்னா, ஒரு 18 வயசான ஒரு ரைடர் மியூசிக் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு சகோதரன் 90 நாள் வித்து சக்தி சேமித்த அனுபவத்த பத்தி அவர் சொல்றாருங்க. அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாவே சொல்லியிருக்காரு. எந்த மாரி இருந்தேன், எந்த மாதிரியான அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. இது நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் படிச்சுட்டு வரேன். உங்களுக்கு ஆக்சுவலா நான் டெக்ஸ்ட்டும் நான் மேல அப்படியே படிச்சுட்டே வர்றதுனால, ஆங்கிலத்த உங்கனால நீங்களும் படிக்க முடியும். படிக்க படிக்க என்னால முடிஞ்ச அளவுக்கான விளக்கங்கள நான் குடுத்துட்டே வரேனுங்க. வணக்கம் சகோதரர்களே. ஓகே. நான் இப்ப படிச்சுட்டு வரேங்க. What's up, peoples? Today is my 90 day on hard mode. I am going to try my best to explain the changes I have experienced, benefits and all that, and organize it to the best of my ability because I am very good at rambling. ஓகே. அவர் வந்து தன்னுடைய 90 நாள் அனுபவங்கள வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து சொல்றதா அவரு சொல்லியிருக்காருங்க. சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்டோரி. I am 18 years old. I have been PMOing since puberty age of 11 and whatever, pretty much every day. I came across NoFap and people talking all these benefits, so I decided to give it a try. At first it was just a petty game I would play with myself, seeing how many days I could go. I also just gave up and went back to the ways of PMOing every day. This was when I was 17 years old. I come across it again and decided it really I needed to stop this behavior. This is first serious attempt. I simply said enough is enough. I have not gone it since that day. 100 days free of pornography and 90 days of no masturbating of any kind. I have never had a girlfriend. I am a virgin. My girlfriends were all my favorite porn stars. Sad life. It is not like I got ED like a lot of people's to find out they have problem with porn. I just wanted to see if all these superpowers were real. And when people would describe what it improved, confidence, self-esteem, motivation, shyness, all these things were evident traits in my life. I was pretty depressed at times, even suicidal, felt like a loser, ugly, etc. I feel the reason I was able to finally stop was because I was 17 years old. The last time I PMO'd, if I stop now, I could not bring this into my adulthood at all, and that is pretty powerful to me. Enough of being sad, lonely teenager who jacks up all the time to fucking grow up. ஆக்சுவலா அவரு சொன்ன வந்து ஆங்கிலத்துல வந்து அவரோட ஸ்டோரி வந்து பேசிக்கா சொல்றாருங்க. அதை வந்து நான் தமிழ் பெயர்த்து சொல்றேன். அவருக்கு வந்து அவர் சொல்றத நான் சொல்றது அவராவே இருந்து நான் சொல்ற மாதிரி சொல்றேங்க. பார்க்கலாம். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு. நான் வந்து 11 வயசுல இருந்து எனக்கு வந்து நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து நான் வந்து டெய்லியுமே வந்து வித்து சக்தியை வந்து வீணாக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த நோஃபேப் செலிபஸி இந்த மாதிரி பீப்புள் வந்து இதோட பெனிஃபிட் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து ஓகே, இதுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, இதுக்கு ஒரு ட்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து நான் வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 16-17 வயசு இருக்கும். இதுல வந்து பட் என்னால வந்து இது கண்டினியூவா பண்ண முடியல. இது வந்து நான் விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சேன், எவ்வளவு நாள் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் என்னால முடியல. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நார்மல் லைஃப் எகைன் வித்து சக்தி வீணாக்கிற வேலையில இறங்கியாச்சு. தென் வந்து இதனால வந்து எனக்கு வந்து நிறைய பர்சனலி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடல் அளவுல, மன அளவுல எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து நான் எப்படியாச்சு இதை வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. அப்புறம் வந்து அதனால வந்து மனசளவுல வந்து ஆன வரைக்கும் ஆயாச்சு. இனிமேல் வந்து நான் வித்து சக்தியை வீணாக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த நாள்ல இருந்து நான் வந்து 100 நாள் இந்த ஆபாச படங்கள் சம்பந்தமா எதையுமே நான் பாக்குறது இல்ல, நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து 90 நாட்களா வந்து வித்து சக்தி வீணாக்கிறதை நான் நிறுத்திட்டேன்.
ஆச்சுங்களா. அப்புறம் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. நான் வந்து நேரடியான முறையில வித்து சக்தி வீணாக்குனதே இல்ல. நான் வந்து ஒரு கன்னி பையனாவே இருக்கிறேன். அப்புறம் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பெண் நண்பர்கள் எல்லாருமே வந்து உண்மையான பெண்களே கிடையாது. எல்லாருமே ஆபாச படத்துல வர்ற பெண்கள் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சிட்டு அவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் எல்லாருமே நெறைய பீப்பிள்ஸ் வந்து நெறைய சகோதரர்கள் வந்து அ இந்த பான் அப்படிங்கிற ஆபாச படம் அப்படிங்கிற விஷயத்துல விழுந்துக்கிறத பார்த்துட்டு எனக்கே மனசு வருத்தமா இருந்தது. ஸோ இது வந்து நான் என்ன நெனச்சேன், சரி எல்லாருமே வந்து சூப்பர் பவர்ஸ் மாரி எல்லாம் சொல்றாங்களே! அதெல்லாம் உண்மையா? அப்படின்ட்டு வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த வித்து சக்தி வீணாக்கக் கூடாது அப்படிங்கிறதுல நான் இறங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இது வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறதுனால, இந்த மன உறுதி, தன்னம்பிக்கை, அப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸு, பிளஸ் வந்து இந்த வெட்கப்பட்டுட்டு, இந்த கூச்ச சுபாவம் இதெல்லாம் போகுதா அப்படின்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த வித்து சக்தி வீணாக்காம இருந்தேன். எனக்கு 17 வயசு ஆயிருச்சு. அதாவது அவங்கள மாரி நாடுகள்லைங்க 18 வயசு ஆயிருச்சுன்னா, குடும்பத்த விட்டு வெளியில போய் அவங்களே வேலை செஞ்சு தான் படிக்கிற மாரி சூழலுங்க. ஸோ அதனால இந்த பையன் 17 வயசு ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம இப்படி சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, லா லூசர்ஸ் மாரி சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு 17 வயசு நான் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு, இப்ப நான் ஸ்டாப் பண்ணலைன்னா என்னோட லைஃப் வேஸ்ட் ஆயிரும்னு மன உறுதியா வித்து சக்தி வீணாக்கிறத நிறுத்தியிருக்காரு. அப்புறம் வந்து சின்ன பையனாட்ட வீணாக்கிட்டு இல்லாம, இப்ப வந்து நான் வளர்ந்த பையனா மாறணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஓகே. அவரு வந்து இந்த மாதிரி வித்து சக்திய வந்து வீணாக்காம இருந்ததுனால 90 நாட்கள் வீணாக்காம இருந்ததுனால, அவருக்கு என்ன என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்காருங்க. இப்ப நான் அதை படிச்சுட்டு வரேன். அது ஆங்கிலத்துல படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கு எனக்கு எனக்கு நான் புரிந்து கொண்ட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பெட்டரா புரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கான்பிடன்ஸ், மன உறுதி எந்த விதத்துல மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. 90 நாட்கள் வித்து சக்தி சேமிச்ச உடனே, மை கான்பிடன்ஸ் லெவல் ஹேஸ் certainly changed since I have been on NoFap. I no longer feel ashamed or gross. Now I look people in the eyes when I talk to them. I am bit less awkward when people strike up conversations with me. And I am not all in my head like I used to be. I am not all in my head when I used to be. Analyzing all the things I am going to say, it just comes naturally. I am introverted and still I am that way. I am not Mr. Talk to everyone about everything, but this has definitely helped. A point really wanna bring up is the NoFap make girls attracted to you. Bullshit. I don't believe there is some magical aura that floats around me now because I don't touch myself anymore. I simply think the reason people say this is because of new behavior you adopt. Walking head up, making eye contact, acting confident, make girls look at you and smile or whatever. Yeah, I also used to have very low times where I felt like absolute shit. I no longer have this. I can be rocking some dirty ass baggy clothes and still feel fine. So overall, I am not confident as fuck, but it is slowly improving. அதாவது வந்துங்க, அவர் வந்து மன உறுதியா வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது இந்த 90 நாள்ல அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது வந்து என்னுடைய மன உறுதி, கான்பிடன்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. அப்புறம் வந்து எப்பவுமே வந்து நான் வந்து என்னை பத்தி தாழ்வா நினைச்சிட்டு ஒரு லோலியே இல்லாம, இப்போ வந்து நான் வந்து யாரா இருந்தாலும் நேருக்கு நேர கண்களை பார்த்து பேசும் அந்த சக்தி எனக்கு, அந்த கான்பிடன்ஸ் வந்திருக்குது. அப்புறம் வந்து எப்பவுமே ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு யோசனை பண்ணிட்டு சொல்லாம அது இயல்பாவே வந்து என்னால யதார்த்தமா பேச முடியுது. நான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டயுமே வந்து ஃப்ரீயா பேசிட்டு இருக்கிற பையன் கிடையாது. பட் எனக்கு இந்த வித்து சக்தி சேமிச்சுட்டு வந்ததுனால வந்து இது எனக்கு உதவுது. என்னால கான்பிடென்ட்டா அவங்க கிட்ட பேசுறதுக்கோ, எந்த ஒரு தயக்கம் இல்லாம அவங்க கூட வந்து ஒரு நட்பா இருக்கிறதுக்கோ என்னால வந்து முடிஞ்சது.
அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து வித்து சக்தி வீணாக்காம இருந்தோம் அப்படின்னா வந்து பெண்கள் எல்லாம் நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால அதை மட்டும் ஏத்துக்க முடியல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து வித்து சக்தி சேமிச்சு காப்பாத்திட்டு இருக்கும்போது சிம்பிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புது வகையான ஒரு குணாதிசயம் நம்ம கிட்ட சேருது. அதாவது கான்பிடென்ட்டா இருக்கிறது, நடக்கும்போது நேர்கொண்ட பார்வையா இருக்கிறது, அப்புறம் வந்து நேருக்கு நேரா பார்த்து கண்களை பார்த்து பேசுறது, யதார்த்தமா பேசுறது, தயங்கி தயங்கி நிக்காம அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை வந்து யதார்த்தமா பார்த்து நம்ம கிட்ட பேசுறதுக்கும் பழகறதுக்கும் தயங்காம இருக்காங்க. அதனாலதான் வந்து பெண்கள் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாருங்க. அடுத்தது வந்து ஐ ஆல்சோ ஹேவ் வெரி லோ டைம்ஸ். எனக்கும் வந்து கொஞ்சம் மனசு வந்து தளர்ந்த சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. பட் வந்து என்னால் வந்து அதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வெளியில் வர முடிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான துணிகளை போட்டுட்டு நான் ரோட்டில் நடந்து போனாலும் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக, அதாவது நான் வந்து ஃபீலிங் ஓகே, நான் வந்து என்னை தாழ்வாக நினைக்காம ரொம்ப சகஜமாக என்னால் இருக்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமான கான்ஃபிடென்ட் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடைக்கல அப்படின்னாலும் நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி லெவல். அவரு அவருடைய சக்தியின் அளவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பத்தி ஒரு பேராகிராஃப் போட்டிருக்காருங்க. நான் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அப்புறம் தமிழுக்கு வந்துடலாம். Energy. All right. So NoFab, I was a gym rat. Yes, every day I would work out hard and I got pretty damn muscular. This was before NoFab. Guess what? I actually stopped hitting the gym while on NoFab. Go figure, right? I found out that the gym for me was a way to make myself feel better about myself, thinking, well, I am not attractive. I am not attractive. Maybe if I jacked as who girls will like me. When I really, it is all about personality and how you carry yourself. You can drive the dopest cars, be muscular as fuck, but if you are a piece of shit who doesn't even like himself, you will get no girls. Well, maybe superficial girls who want you for your money or whatever. I actually adopted an old hobby of mine, rock climbing. I absolutely love climbing. It is rewarding and challenging, and I love the strategy involved and how it can take months to finally get a route, and you feel like a king of the world when you finally get it. I still hit the gym from time to time and relieve some stress, but I found out I really don't have a passion for bodybuilding. Lol. Other than fitness and exercise, NoFap has made me do things I had been putting off for a way too long, such as my car. I bought my car with some minor rust on it, and from day one I said I would fix it up, and had the car for months and months, and didn't do it until I stopped masturbating and watching porn. சகோதரிகள எனர்ஜி லெவல் பத்தி அவங்க சொல்லியிருக்காருங்க. அதாவது வந்து முதல்ல வந்து வித்து சக்தி வீணாக்காம இருக்கிற சமயத்துல வந்து நான் அடிக்கடி ஜிம்முக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ், மன உறுதி, அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமா இருக்கு, உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டே இருந்தேன். ஜிம்முக்கு போயிட்டே இருக்கிறது மூலமா வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நல்ல மஸ்குலரா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அதனால நிறைய பெண்கள் நம்மள மேல அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை அது கிடையாது. பெண்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டிக்காக ஒரு நம்மளை நம்ம விரும்பி நம்ம மேல நம்ம எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்ம மேல விரும்பி நம்ம மேல அன்பு செலுத்திட்டு வருவாங்க. நம்மளவே நம்ம கேர் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த பெண்ணுமே நம்மளை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
மேபி பெண்கள் வந்து நீ எவ்வளோ அசிங்கமா இருந்தாலும் நம்ம கேர் பண்ணாமயே இருந்தாலும் ஒருவேளை பணத்துக்காகவும் வேற ஏதாச்சுக்காக வேணா வரல. ஆனா நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கிட்ட வருவாங்கங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் வித்து சக்தி வீணாக்குறத நிறுத்தின உடனே நான் வந்து என்னோட பேஷனை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து எனக்கு வந்து இந்த உடம்ப வளர்த்துறது, பாடி பில்டிங் பண்றது, அதுல எல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஆர்வம் இல்லை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மலை ஏறுற விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஸோ என்னோட ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா கூட என்னோட உண்மையான ஆர்வம் வந்து மலை ஏறுறதுல இருக்கிறதுனால எனக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சிச்சு. நான் வந்து மலைகள்ல புது 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 மலைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது, மாசக்கணக்கில் ஏறி அதோட உச்சியை அடையிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் வாங்கின அந்த கார் வந்து வாங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் பட்டிருந்தது. அதை வந்து வாங்கினோடனே அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து மாசக்கணக்கில் எனக்கு அதை டச் பண்றதுக்கும் நேரம் இல்லை, அது அதை பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை. எப்பவுமே பிஸியாவே தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னோட காரை கொஞ்சம் கூட நான் கவனிக்கல. இந்த வித்து சக்தி வீணாக்கிறத நிறுத்தின உடனே எனக்கு வந்து நிறைய நேரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுல எல்லாம் கவனம் செலுத்தி என்னோட காரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட திருத்தமா நான் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாருங்க. விவேகானந்தர் வந்து இதை தான் சொல்லியிருப்பாருங்க. முட்டாள் கூட சில நேரங்கள்ல பெரிய விஷயங்களை சாதிச்சிருவான். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறவன் வந்து புத்திசாலினாலதான் முடியும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே புத்திசாலி அப்படின்னா வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறவங்க தானுங்க. இப்ப அவர் சொன்னது வந்து எவ்வளவு உண்மை பாருங்களேன். ஒரு கார் வாங்கியிருக்காரு, அதுல வந்து காயங்களோட சின்ன சின்ன ஸ்கிராச்சஸோட வாங்கிட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கினவரு மாசக்கணக்குல அதுல ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் பண்றது கூட நேரம் இல்லாம நாய்க்குட்டிக்கு ஒரு வேலையும் இல்லையாம பிஸியாவே சுத்திட்டு இருக்குமாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வித்து சக்தி வீணாக்கிறத நிறுத்தின உடனே தன்னுடைய உணர்வு வந்திருக்குது. அதுக்கப்புறம் தன்னை சுற்றி இருக்கிற உணர்வு வருது. தன் வாங்கின பொருள்கள் மேல ஒரு கவனம் வருது. அதையெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குதுங்க இந்த 90 நாள் வித்து சக்தியை அவர் காப்பாத்தணும்னு. அடுத்தது வந்து தூக்கத்தை பத்தி சொல்றாரு. நிறைய சகோதரர்கள் வந்து தூக்கத்தை பத்தி கேள்வி கேட்டு இருக்கீங்க. அவருடைய அனுபவம் வந்து தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க. அப்புறம் ஸ்லீப் ஹேஸ் அ கைண்ட் ஆஃப் பீன் ப்ராப்ளம் வைல் ஆன் NoFap. சம்டைம்ஸ் ஐ வில் லே ஆன் பெட் ஆன் ஹார்ஸ் அண்ட் வென் ஐ ஃபைனலி டூ ஸ்லீப் ஐ வில் வேக் அப் எவ்ரி 2 hours. I rarely get a good long night sleep of anymore. One very positive thing is wake up. I used to be awful when it come to waking up in the morning. I would do anything to sleep in. Now if I needed to wake up I can spring out in of bed like nothing. I wish I did this in high school. Probably would not have been late நியர்லி எவ்ரி டேம் டே. ஆச்சுங்களா. அதாவது வந்துங்க இந்த வித்து சக்தி அவர் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தூக்கத்துல வந்து நல்ல தூக்கம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாருங்க. ஏன்னா அவர் வந்து முதல் முறையா வித்து சக்தியை கண்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஆல்ரெடி எனர்ஜி உடம்புல அப்படியே இருக்கு. உடம்புல எனர்ஜி இருக்கும்போது தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் வரும். எப்பவுமே வந்து தூக்கம் வந்துங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு தானாவே போயிடும். அப்படி கொஞ்சம் எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும்போது தூக்கம் வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது அப்புறம் சொல்றாருங்க. எப்பவுமே வந்து எனக்கு தூங்குறதுக்கு வந்து அதிகாலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டா மறுபடியும் தூங்கணுங்கிற எண்ணத்தோடயே இருப்பேன். இப்ப இந்த வித்து சக்தி நான் காப்பாத்திட்டு இருக்கிறதுனால எந்திரிக்கணும் அப்படின்னா டக்குன்னு என்னால எந்திரிக்க முடியுது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற இந்த வித்தை நான் முதலே கத்திருந்தேன் அப்படின்னா ஸ்கூல்ல வந்து எப்பவுமே லேட்டா போயிட்டு இருக்கிற பையனை நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ இது வந்துங்க வித்து சக்தி வந்து அது வந்து நமக்கு பவர் எனர்ஜி இல்லைங்களா. தூக்கம்ங்கிறது எதுங்க எனர்ஜி வந்து வீணாகி போன எனர்ஜி எல்லாம் சரி பண்றதுக்கு தூக்கம் வருது. இப்ப வித்து சக்தி நம்ம காத்து இருக்கும்போது அது 90 நாள் காத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு எனர்ஜி ஆல்ரெடி உடம்புல இருக்கு. அதனால தூக்கம் கம்மியான தூக்கமே வந்தாலும் காலையில எனர்ஜியா நம்மளால எந்திரிச்சிட முடியுது ஆச்சுங்களா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம லட்சிய பயணத்தை நோக்கி போறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். சாதாரண மனிதர்கள் 8 மணி நேரம் தூங்கி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் போதும். அது இனஃப். அந்த அளவுக்கு வந்து மாறிடும். அது வந்து நமக்கு டிராபேக் கிடையாது, அது பெனிஃபிட் ஆச்சுங்களா. நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாதி நாள் தூங்கிட்டு தான் இருக்கிறோம், பாதி நேரம்.
அதனால இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா தான் எனக்கு படுதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹாப்பினஸ். சந்தோஷம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. This is main thing reason why I never want to go back to that PMO lifestyle. I am a lot more confident in my own skin. I no longer have time where I hate myself. I feel ugly and unwanted, etc. I wake up grateful for everything I have. An amazing family who loves me, good friends, decent job, etc. I also love not having to hide anything from anybody. If my mom needs to use my computer, I say go ahead. Weirdest thing is she will find is that I go and search this no porn things every day. Lol. ஆக்சுவலா வந்துங்க, சந்தோஷம் வந்து அவர் வாழ்க்கையில வித்து சக்தி காப்பாற்ற ஆரம்பிச்ச உடனே ஒரு மன நிறைவா ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்போ இந்த இந்த வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறது வந்து எனக்கு வந்து வித்து சக்தி வீணாக்காம எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதானுங்க. நான் எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு மன நிம்மதியா ஒரு மன நிறைவா ஃபீல் பண்றேன். அப்புறம் வந்து என்னை பத்தி நான் தாழ்வாவே நினைக்கல. என்னுடைய தோலை பார்த்து நானே வந்து நம்மளவே வெறுத்துட்டு நான் வந்து கலரா இல்லை, நான் வந்து அழகா இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே வரல. ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு வந்து எனக்கு எது கிடைச்சிருக்குதோ அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அன்பான ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அதாவது எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு தெரியறக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப டீசென்டான வேலை இருக்கு, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல குடும்பம் இருக்குன்ட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் யாருக்காகவும் எதையும் மறைச்சிட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல எல்லாம் ஒளிஞ்சொளிஞ்சு வச்சுட்டு, இப்ப பாருங்க ஆபாச படம் பாக்குறது, கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுட்டு எலிக்குட்டியாட்டு தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வந்து வெளிப்படையா இருக்கேன். நான் என்னோட வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாட்ட ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து ஈஸியா என்னோட மொபைல் போன் எடுத்து பாக்குறாங்க, என்னோட கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தாலும் எனக்கு எந்த ஒரு தயக்கமோ ஒரு கில்ட்டினஸோ இல்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் அடிக்கடி வந்து இந்த வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறத பத்தி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு வந்து என்கிட்ட வேற எந்த தவறான வழியிலையும் நான் போயிடல அப்படின்னு சொல்றாருங்க. உண்மையிலேயே பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி வித்து சக்தி வீணாக்கிட்டு சுய அனுபவத்துல சுத்திட்டு இருக்கிறவங்க அதுக்கு ஏதோ ஒரு டூல் தேவைப்படுது இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம அந்நிய ஊடகங்கள்ல உருவாக்கி வச்சிருக்கிற இந்த காம வெறி பிடிச்ச இணையதளங்கள், அப்புறம் அதுக்கான கதைகளை வெளியிட்டுட்டு அந்த சில்லறத்தனமா காசு சம்பாதிக்கிற வேலைகள் இறங்கியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான இணையதளங்கள்ல நம்ம சர்ச் பண்ணிட்டு அந்த வழிகளில் போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் நம்ம போன் எடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கம்ப்யூட்டர் நம்ம அந்த மாதிரி யாராச்சும் நம்ம கம்ப்யூட்டரையோ நம்ம போனையோ தொடும்போது எவ்வளோ ஒரு பயமும் ஒரு நம்மளே ஒரு ஷேமா ஒரு கேவலமா நினைச்சு தடுத்து ஒழிச்சு வச்சு இந்த மாதிரியான சூழல் தானுங்க இருக்கு. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம மனுஷனா இயல்பா வாழ்றதுக்கு இந்த வித்து சக்தி வீணாக்காம இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாருங்க. உண்மையிலே இது பெரிய விஷயம் தானுங்க. அடுத்தது வந்து பெண்கள் வந்து இந்த வித்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிறதுனால எந்த விதத்துல பெண்கள் சைட்ல இருந்து அவருடைய பார்வையில எந்த மாதிரி இருக்குன்னு பாக்கலாங்க. அடுத்தது வந்து நவ் ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் இன்கிரெடிபிளி ஷை வென் இட் கம்ஸ் டு டாக்கிங் டு கேர்ள்ஸ். I am not an ugly kid and have had girls try to talk to me and show they are interested in me. Attractive girls might add. I would just text them a bit, never want to hang out, and eventually they would stop talking to me. I wish so badly I could go redo high school as this new person I am. Oh my lord, the kind of girls I could have met, and not even just to have a sex, but just enjoy having girl as a friend. It was like girls were of different species to me. I could talk to guys no problem, but girls hell no. Porn made my standards so goddamn high. I wanted a girl like Alexis Texas, for fuck's sake, totally unrealistic shit. I could not even talk or look at a girl without thinking about sex or how she would fuck me, looking at her tits and as a total sex object, way before even getting to know her or anything. And I still struggle with this.
It is improving, but I still need to understand girls are people too, not things that created to fuck. There is a way more to it. ஆச்சுங்களா? ஐ ஹேட் பீன் ஓகே. இது வரைக்கும் நான் படிச்சிடுறேங்க. ஓகே. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பள்ளி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்கள், ஆபாச கதைகள் அதுல எல்லாம் மூழ்கி போய் இருக்கிறதுனால அவரு வந்து பெண்ணை வந்து ஒரு ஒரு காமத்துக்கான பொருளா மட்டும்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. என்னால நேரடியா போய் பேசக்கூட முடியல. அவங்கள வந்து ஒரு உணர்வுள்ள மனுஷியா கூட என்னால நினைக்கவே முடியல. நான் வந்து பெண்கள் கூட பேசுறது அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஷையா, ஒரு ஒரு கூச்ச சுபாவத்தோட நான் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் வித்து சக்தியை காப்பாத்திட்டு இப்ப 18 வயசு ஆச்சு. என்னால இப்ப நான் காலேஜுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு மட்டும் நான் இப்ப போயிட்டு இருந்திருந்தேன்னா எவ்வளவு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாம போனதுனால எனக்கு எல்லாத்தையுமே நான் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களை பார்க்கும் போதே அவங்க ஒரு ஆபாச பொருளா ஒரு இதா நினைச்சிட்டே இருந்ததுனால என்னால அவங்க கூட பேசக்கூட முடியாம இருந்துச்சு. எனக்கு இப்ப வந்து வித்து சக்தி நான் வந்து காப்பாத்திட்டு வந்ததுனால எனக்கு வந்து அவங்களும் உணர்வுள்ள ஒரு ஒரு மனுஷி அப்படிங்கறது வந்து எனக்கு உணரக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. இது வந்து ரொம்ப உண்மைங்க. அவர் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதா போட்டிருக்காங்க. ஏன்னா அது அவங்க கலாச்சாரம். ஸோ நான் அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவ்வளவு இதா சொல்லல. ஸோ நீங்க இப்ப அந்த இது படிக்கிறேன்னா நீங்க அப்படியே கண்டினியூவா ஆங்கிலத்துல படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. I had been talking to a girl just in the beginning of starting NoFab, an absolutely beautiful girl, and about halfway through I actually built up the balls to ask her on a date, and it actually went really well. Nothing really come from it, but we kind of stopped talking. I'm honestly really proud of it. Before NoFap there is no way in hell I would been able to do that. இப்போ வந்து நான் வந்து வித்து சக்தியை காப்பாத்துறதுக்கு ஆரம்பிச்ச உடனே வந்து எனக்கு ஒரு அழகான பெண் நண்பர் வந்து கிடைச்சாங்க. நான் அவங்க கூட வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். நான் அவங்கள வந்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போ சமீபமா நான் அவங்க கூட தொடர்பில் இல்லை. இருந்தாலும் இது வந்து வித்து சக்தி நான் காப்பாத்திட்டு இருந்ததுனாலதான் என்னால அது செய்ய முடிஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. ஆல்சோ வென்ட் டு தி பீச் அண்ட் ஹேட் கவரேஜ் டு கேல் சம் ஹார்டிஸ் அண்ட் ஹேட் குட் டைம் வித் தெம். பிஃபோர் NoFap ஐ வுட் ஹாவ் ஸ்டம்பிள்ட் ஓவர் மை வேர்ட்ஸ் ட்ரைங் டு டாக் தெம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பீச்சுக்கு போனாலும் எந்த ஒரு பொழுதுபோக்கு பக்கங்களுக்கெல்லாம் போனா கூட என்னால வந்து சுதந்திரமா வந்து எந்த பெண்களையும் பார்த்து பேச முடியுது. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து என்ன இதெல்லாம் கனவுல நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மிகவும் அழகா இருக்கிற இந்த இதுல ஆபாச படங்களை பார்த்து 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 சாதாரணமா இருக்கிற யதார்த்தமா இருக்கிற பெண்களை வந்து நான் வந்து ஒரு பெண்களாவே மதிக்காத ஒரு சூழல்ல கூட இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறி மாறி வந்து இப்போ வந்து என்னால யதார்த்தமா எல்லாரும் கூட பேச முடியுது அப்படிங்கிறாருங்க. ஐ ஸ்டில் ஸ்ட்ரகிள் வித் பீயிங் ஓவர் அபஸ்ட் வித் செக்ஸ். பான் ஹேஸ் மேட் மீ into all head of hooked up hits and I have not kissed a girl yet. ஆச்சுங்களா? அதாவது வந்து அவர் என்ன சொல்றாருங்க, இந்த ஆபாசம் இதை பார்த்து 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 ஒரு உண்மையா ஒரு பெண்ணை நான் ஒரு முத்தம் கூட கொடுத்தது கிடையாது. ஆனா வந்து என்னோட மனசு பூரா அசிங்கங்களும் அவலங்களும் தான் நிறைஞ்சிருந்துச்சு. பாருங்க, ஒரு 17 வயசு பையனுக்கு எத்தனை எத்தனை குப்பைகளை வந்து மனசுல ஏத்தி விட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஆபாசமா போயிட்டு இருக்கு இந்த உலகம். இந்த மாதிரி ஒரு இளைஞர் சமுதாயத்தை எதுக்காக உருவாக்குறாங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது குருகுலத்துல போய் உட்கார்ந்து இந்த மாதிரி எந்த ஒரு கேவலமான விஷயங்களுக்குள்ளே போகாம நம்முடைய வித்து சக்தியை காத்து நம்மளை ஒரு வலிமையான மனிதரா உலகுக்கு தந்து பெரிய பெரிய கோயில்களையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வலிமையான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்த நம்முடைய ஆசிய கண்டத்துல இப்ப பாருங்க எப்பேற்பட்ட மனிதர்களை வந்து வீக்கா மாத்துறதுக்கான விஷயங்களை புகுத்தி நம்மளை எந்த அளவுக்கு நம்மளும் அதுக்கு இடம் கொடுத்து தானே வந்துட்டோம் பாத்தீங்களா. சோ வித்து சக்தி காப்பாத்துறது மூலமா அவர் ஒவ்வொன்றையும் ரியலைஸ் பண்றாரு.
நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது ரீசன் என்னன்னா, 48 நாள் நீங்க வித்து சக்தி காப்பாத்திக்கிட்டீங்கன்னா நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல் தான் நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாங்கிறத பத்தியே யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து இன்றைய கால சமூகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வலையில மாட்டி சிக்கிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்துல அவர் எந்த மாதிரி சிக்கி இருந்தாரு அப்படிங்கறத பத்தி ஒரு தனி பேராகிராஃபே சொல்லியிருக்காரு. அது சொல்லாமான்னு பாக்குறேன். ஓகே, அதையும் படிச்சிடுறேங்க. Do I miss it? Honestly, hell yeah. Who would not miss being able to fulfill any sexual fantasy right in front of your eyes in HD for free? Do I miss the feeling it bring afterwards? Fuck no. I have sort of been disgusted by the thought of porn now. Watching other people have sex and getting off to it. Who does that? Would you go watch people fuck in front of you in real life? Probably not, unless you are real creepy folk. Also, the type of porn I was escalating to, it was not as bad some stories I read on the here as to being thinking they might be a guy and watching female porn. If that doesn't give you a red flag, I don't know what would. But even the type of porn that I now that is in mainstream, I mean more than half of the porn videos are anal, like that guys ripping apart the girls in HD, zooming in their assholes and shit, gapping like that shit is really hooked up. Once you take a step back, realize that you are into now low. Also gagging, deep throttling and choking girls, hitting them, and I don't know. And now the kids of this generation are growing up watching and starting on this. This is just getting worse. Porn has warped my views on women, and so much I feel it take years to finally see and treat girl how she would treated. Someone brought up a good point about porn. I forgot that exactly it was, but he pretty much said porn abuse is very much linked with self hatred. I very much agree. அதாவது வந்துங்க, இப்ப அதாவது வந்து இந்த ஆபாச இணையதளங்கள்ல வந்து இன்றைய இளைஞர்கள் எந்த அளவுக்கு மூழ்கி போய் எந்த அளவுக்கு தன்னுடைய எண்ணங்களை வந்து மாறி போய் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து அவரு என்ன சொல்றாரு, யாராச்சும் ஒருவர் உறவு கொள்ளும் போது பப்ளிக்கா 4 பேர் முன்னாடி காட்டிக்கிட்டே பண்ணுவாங்களா? முடிஞ்ச வரைக்கும் அவங்க மறைஞ்சுதான் உறவு கொள்வாங்க. அதே அப்படி பப்ளிக்கா காட்டிட்டு பண்றாங்கன்னா அது எவ்வளவு கேவலமான மனிதர்களா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனநிலையில் இருக்கிற மனிதர்கள் தான் இந்த ஆபாச படங்கள்ல வீடியோக்கள் எல்லாம் வர்றாங்க. அதே போய் நம்ம பார்த்துட்டு அதுவும் பாதிக்கும் மேற்பட்ட ஆபாச கதைகள் பிளஸ் இது எல்லாமே தவறான புணர்ச்சி வழிகள்ல தவறான வழிகள்ல, அதாவது வந்து வித்து சக்தியை வந்து குழந்தை பெறுவதற்காக எந்த இடத்துல செலுத்தினா குழந்தை பெறுமோ அந்த வழியில செலுத்தணும் இல்லைங்களா. அதை விட்டுட்டு வாயில பின்னால அப்படி இப்படின்னு வித்து சக்தியை வீணாக்குறக்க என்னென்ன வழியோ அதை எல்லாம் வந்து முக்கியத்துவப்படுத்தி படுத்தி காட்டி நம்முடைய தலைமுறையவே சீரழிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து 17 வயசு இப்ப அவர் சொல்றாருங்க, 17 வயசான எனக்கே இத்தனை விஷயங்கள் நான் பார்த்து சலிச்சு போய் நான் இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வெளியில வந்து ஒரு பெண்ணை ஒரு சாதாரண ஒரு தாயா ஒரு அம்மாவா நினைச்சு பாக்குறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆக மாட்டிருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ இந்த கால தலைமுறையில வர்ற இளைஞர்கள், இந்த கால தலைமுறையில வர்ற வந்து பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வித்து சக்தி எத்தனை வீணாகிறது அப்படின்னு சொல்றாருங்க. உண்மையிலேயேங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் உண்மையிலேயே ஒரு 18 வயசு பையனோட அனுபவத்தை படிக்கும்போது அப்படி என்ன அனுபவம் அவருக்கு வந்துருது பேசுறாருன்னு பார்த்தா இந்த காலத்து இளைஞர்கள் சீரழிகிற விஷயங்கள் அத்தனையும் அப்படி சொல்லியிருக்கிறாருங்க. இது உண்மையிலேயே நம்ம கூட எனக்கு வயசு 35 ஆகுது. என்னால அவர் சொல்றதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு கடுக்கது இப்படியே கூச்சமா இருக்குது ஆச்சுங்களா. இந்த அளவுக்கு மோசமா இந்த தலைமுறையை படிச்சுட்டு வரும்போது அவங்க எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க, எப்படி அவங்களோட எதிர்காலம் என்ன ஆச்சுங்களா.
அது உண்மையிலேயே கஷ்டமா இருக்குதுங்க. அது வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சமூகத்த கட்டமைச்சு வச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து டெம்பர் அப்படிங்கிறத பத்தி படிச்சிருக்காரு. போட்டிருக்காரு. தி ஸ்மாலஸ்ட் திங் யூஸ்டு டு ரியலி கெட் டு மீ. எ ஸ்மால் கமெண்ட் அபவுட் மை லுக்ஸ் அபிலிட்டி டு டூ சம்திங் போக்கிங் ஃபன் அட் மீ. I used to all of a sudden get really upset and sad about myself. Now I sort of embrace it. I just accept it and see that it is true. It is pretty sad. I am 18 years with not much skills with anything. I have been spoiled kid life all my life. I am not rich, but if I wanted something, my parents would do anything to everything in their power to give it to me. Quieting porn made me see my life from bird's eye view. I used to always be in denial of being shy, looking upset and angry all the time. And now I see that that was totally true. It was like I hurted myself, but still thought I was better than everyone else. Really would. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் ஆகிறது. அதாவது டெம்பர்னா அடிக்கடி வந்து தன்னுடைய ஸ்டெபிலிட்டி லாஸ் பண்றதை பத்தி அவர் சொல்றாருங்க. அதாவது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே வந்து அப்செட்டா ஒரு கூச்ச உணர்வோட ஒரு கோபமாவே இருந்துட்டு, ஆனா வந்து நான் வந்து எல்லாத்த விட பெட்டர், எல்லாத்த விட பெஸ்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து என்னை பத்தி நானே உயர்வாம் நினைச்சிட்டு இருப்ப ஒரு சமயத்துல, அதே சமயத்துல வந்து யாராச்சும் ஒரே ஒரு வார்த்தை என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது என்னுடைய உடலை பத்தியோ என்னோட இதை பத்தியோ அபிலிட்டி பத்தியோ உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால வந்து அவ்வளோ அப்செட் ஆயிட்டு ரொம்ப சோகமாயிருவேன் நானு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இது ஆகிறது இல்லை. நான் வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற என் அம்மா அப்பா வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்காங்க. இப்ப நான் வந்து உலகத்தை பாக்குறது வந்து ஒரு பேர்ட் ஐ வியூ அப்படிம்பாங்க. அதாவது வந்து பறவை அதாவது கழுகு இருக்குன்னு வைங்களேன், வானத்துல பறக்கும். ஆனா கீழே ஒரு சின்ன பூச்சி இருந்தா கூட அதோட பார்வைக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி உத்து சக்தி நான் வந்து காப்பாத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னால ஸ்டேபிளா இருக்க முடியுது. நான் உலகத்தை பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. என்னால வந்து எதையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். So that pretty much sums it up. Feel free to ask any questions. I will gladly answer you. Keep tracking people. This is the only beginning for new happier life. Peace. ஓகே. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சகோதரர் வந்துங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அனுபவங்களை வந்து எவ்வளவு யதார்த்தமா அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அவர் வந்து சின்ன வயசா இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்கிறாரு. எவ்வளவு ஒரு உண்மையிலேங்க இந்த அளவுக்கு நம்முடைய இளைய மோசமா இருக்கும்போது இதுல என்னங்க அரசியல் என்னங்க பேச வேண்டியது இருக்கு சொல்லுங்க? இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது என்னங்க செய்தி? இது என்னங்க அடுத்த தலைமுறை வேற எப்படிங்க இருக்கும்? எவ்வளவு தூரம் வந்து நம்முடைய வாழ்க்கை பாதையே வந்து மாறி போயிட்டு இருக்குது பாத்தீங்களா? ஸோ நம்முடைய ஒரே ஒரு லட்சியம் என்னவா இருக்கும்னு தெரியுங்களா? தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை பார்த்து எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை முறை வந்து வீணா போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியல. அதனால சிறு வயசு இளைஞர்கள்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற உலகம் வேற ஆச்சுங்களா? அதே மாதிரி நம்ம இந்த டிவியில இந்த வீடியோல இதுல இந்த ஆபாச இதுல காட்டிட்டு இருக்கிற உலகம் மொத்தமா வேற. ஸோ தயவு செஞ்சு சகோதரர்களே 48 நாள் வித்து சக்தியை காப்பாத்துங்க. அதாவது பெண்கள்னா நம்முடைய சகோதரிகள், நம்முடைய அம்மா மாதிரி அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால சும்மா பேப்பர்ல வடிக்கிற மாதிரி பார்க்காம நம்மளாலேயே அதை முழுசா உணர்ந்துக்க முடியுங்க. அதுக்கான சூழலும் வாய்ப்பும் இயல்பாவே அமைஞ்சு வரும். சகோதரர்களே, நான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எப்பேற்பட்ட ஒரு ஓடான சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வித்து சக்தியை காப்பாத்தி வரும்போது ஒரு தெளிவு கிடைச்சிரும். வாழ்க்கையில மாற்றங்கள் நம்ம கண்ணு முன்னாடி ஈஸியா பார்க்க முடியும். 48 நாள், குறைஞ்சபட்சம் 48 நாள் நீங்க தாண்டுங்க. அதோட பெனிஃபிட்டை நீங்களே பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. 48 நாள் கடந்த பின்னாடி அதோட பெனிஃபிட் எல்லாம் நம்மளே பார்த்து முடிச்சுட்டு இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்ம பாதை அப்படிங்கிறது தெளிவாயிடும் ஆச்சுங்களா. தமிழ் சமூகம் வலிமை அடையணும் ஆச்சுங்களா, வலிமை அடையும். மேற்கத்திய உலகத்தின் பல குப்பை கூலங்கள்ல விழுந்து நம்ம சிக்கிர வேண்டாம். அலோபி கலாச்சாரங்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அந்த பாதையை தெளிவா தேர்ந்தெடுத்து ஹாப்பியா கொண்டுட்டு போலாங்க. சொந்தங்களே, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் டவுட்னாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் மறுநாள் அடுத்த நாள் வந்து செலிபஸி சேலஞ்ச் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதில் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, அதில் பதில் சொல்கிறேங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வேற என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இமெயிலையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.